ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொன்னால் மேத்யூ சாப்டர் 13, மார்க் சாப்டர் 4 அண்ட் லூக் சாப்டர் 13. மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 13ஆம் அதிகாரம். ஏசப்பா பேசுகிற லாங்குவேஜ் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும்படியாக இருக்கும்படியாக ஏசப்பா எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால் பேரபிள் மூலமாக, இல்லஸ்ட்ரேஷன். மீண்டுமாக இந்த பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து ஏசப்பா இங்கே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக பேசுகிறாங்க. ஸோ அது என்ன இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? முதலாவது, Jesus always used stories and illustrations when speaking to the crowds. On one occasion, Jesus said, "The kingdom of heaven is like a mustard seed planted in a field." இப்போ பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கான்? கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கான். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க் சாப்டர் 4 verse 31, 32 நம்ம பார்க்கலாம். அது கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். It is the smallest of all seeds, but it becomes the largest of garden plants. It grows into a tree and birds come and make nests in its branches. மீண்டும் இன்னொரு illustration ஏசப்பா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? The kingdom of heaven is like the yeast a woman used in making bread. Even though she put only a little yeast in 3 measures of flour, it permeated every part of the dough. Matthew chapter 13 verse 33 நான் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இதோட முடியல, இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டு, இன்னும் ஒரு சில illustration இருக்கு. அதை நம்ம பார்த்துடலாம். The kingdom of heaven is like a treasure that a man discovered hidden in a field. In his excitement, he hid it again, then sold everything he owned to get enough money to buy the field. Matthew 13:44 வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் நிலைத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இன்னும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? Jesus got people thinking by saying, "The kingdom of heaven is like a merchant on the lookout for choice pearls. When he discovered a pearl of great value, he sold everything he owned and bought it." பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கான்? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஸோ இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 4 இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இங்கே விளக்குறாங்க. சரியா? ஒன்று கடுகு விதை, மஸ்டர்ட் சீட். 2வது புளித்தமா, ஈஸ்ட்டு. 3வது பொக்கிஷம், ட்ரெஷர். 4வது முத்தை தேடுகிற வியாபாரி. இப்படியாக யார் வேணாலும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக பேசி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் அந்த ட்ரெஷருக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தி கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் லைக் அ ட்ரெஷர் that a man discovered hidden in a field. In his excitement, he hid it again, then sold everything he owned to get enough money to buy the field. அந்த ட்ரெஷரை பார்த்ததும், பொக்கிஷத்தை பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷம்.
ஹாப்பினஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த பொக்கிஷத்தை, இந்த சந்தோஷத்தை நான் விட மாட்டேன். அப்போ அது எங்கே இருக்கோ அந்த லேண்டை, அந்த இடத்த நான் எப்படியாவது நான் என்ன பண்ணுவேன்? பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிற எல்லாத்தையும் அவர் விற்று, அது போனாலும் பரவாயில்லை, பட் எனக்கு இருக்கிற இந்த ட்ரெஷர் தான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? அந்த ட்ரெஷரர் இருக்கிற இடத்த, அந்த ட்ரெஷர் இருக்கிற இடத்த அவன் என்ன பண்ணுறான்? பை பண்ணுறான் அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறான். ஏன்னா அந்த மனுஷனுக்கு அந்த ட்ரெஷருக்குள்ள வேல்யூ தெரியும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ள வேல்யூ தெரிஞ்ச நாமளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அமைதியாக இருக்க மாட்டோம். எப்படியாகிலும் அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் போவதற்கு பல விதமாக நம்ம என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்கள்லாம் உண்டு. கேர்ள்ஸ் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு பாபி டால் ரொம்ப பிடிக்கும், டெடி பியர் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே மால்ஸுக்கு போகும்போது அதை பார்த்ததும் வாவ் பியூட்டிஃபுல், எப்படியாவது என்ன பண்ணணும்? இதை வாங்கிடணும். நம்ம மம்மிகிட்ட டேடிகிட்ட அழுது புரண்டாது எப்படியாவது என்ன பண்ணிடணும்? அந்த பார்பி டாலை, அந்த டெடி பியரை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? அடம் பிடிச்சி அழுது எப்படியாவது என்ன பண்ணுவாங்க? வாங்கிடுவாங்க. பாய்ஸ்க்கு என்ன பிடிக்கும்? நல்ல சைக்கிள் பிடிக்கும், ரிமோட் கார் பிடிக்கும். அப்போ பேரண்ட்ஸ் கூட மார்க்கெட்டு போகும்போது ஒரு சைக்கிளோ இல்லை ரிமோட் காரோ இல்லை ரிமோட் ஃப்ளைட்டோ எதையாவது பார்த்துட்டு வச்சுக்கிடுங்களேன், எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரே நிச்சயத்தோட அடம் பிடிச்சி நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நம்ம வாங்கிடுவோம். பிகாஸ் நமக்கு என்ன? அதுதான் ஹாப்பினஸ். ஸோ சாதாரண இப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்காக, இந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அடம் பிடிக்கிறோம், அழுது புரளும், எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹாப்பினஸை கொடுக்கும்? எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ், நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும், நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன், அந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம முயற்சி பண்ணணும். சரியா? ஏனோ தானோண்டு இருக்கக்கூடாது. யாரோ அவங்ககிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெவனுக்கு நீ போவியா? எஸ், ஐ வில் கோ. நீங்களே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நான் பரலோகத்துக்கு போவேன். ஓகே, நம்ம பார்க்கல, பட் நம்மளோட ஃபெய்த்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் அது நமக்குள்ளே இருக்கணும். அந்த நிச்சயத்தை நம்ம மனசுக்குள்ளே அப்படி வைக்காமல் நம்ம என்ன பண்ணணும்? அநேகருக்கு சொல்லணும். நித்திய ராஜ்யம்னு ஒன்று உண்டு, பரலோக ராஜ்யம்னு ஒன்று உண்டு. நமக்கு எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ், நித்திய சந்தோஷம், நிலையான மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு ராஜ்யம் உண்டு. ஸோ இதை குறித்து நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிக்கிடுங்க? அறிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி, நாம் அறிந்தால் மாத்திரம் போதாது, நம்மை சார்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொக்ளைம் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த அருமையான நாளிலும் எதை முக்கியப்படுத்தி எப்படி தேடணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு அருமையான வசனம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? Colossians chapter 3 verse 2. Set your minds on things above, not on earthly things. கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நமக்கு இந்த earthly thingsல, இந்த பூமிக்குரிய காரியங்களில் இருக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். ஆனால் மேலானவைகள் அப்படிங்கும்போது இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள். அப்போ அதுதான் நம்மளுக்கு எப்படி ஒரு நித்திய மகிழ்ச்சியை தரும், நிலையான சந்தோஷத்தை தரும். ஸோ எனவே அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தேடுங்க. இந்த வசனத்தின்படி நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே நாங்கள் மேலானவைகளை தேடுகிறவர்களாக வாழ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.